டேய் டேய் அவங்க இது இங்கே தானே இருக்கு அமைதியாரு திருமணத்தின் மூலமாக அவருடைய புருஷனுடைய ஆயத்த பணிகளை கற்று நடத்தி கொண்டு வருகிறார். இப்போதும் ஆலயத்தில் சென்று கற்று தாசர்கள் மத்தியில் திருமணம் நடந்து அவருடைய புருஷ மனையாய் கற்று நினைக்க போகிறார். இந்த நாளில் கூட அருமையான மகளையும் மகளையும் என் சகோதரியே நீ கோடா கொடியாக பெருகுவாயாக. இது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அருமையான மகளும் தன் புருஷன் வீட்டில் கோடா கொடியாய் பெருகும்படியாக கொஞ்சம் கத்தரை சோதனம் பண்ணுவோம். இத்தனை ஆண்டுகள் பிறந்து காய்கள் வளர்ந்து காலம் வரும்போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய மகளுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தி இருக்கிறார். இது நம்மால் வந்தது அல்ல, இது கர்த்தரால் வந்தது. அதனால கர்த்தரால் வந்த இந்த ஆசீர்வாதம் மகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, அருமையான மகன் குடும்பத்துக்கும் மகனுக்கும் இந்த மகள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, இது கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அது சுதந்திரமாக்கி கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக இந்த திருமணத்தை கர்த்தர் விசேஷமாக ஆலயத்தில் நடத்த கிருபை செய்ய கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்த கர்த்தர் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கட்டளையிட ஜோதிகள் பிதாவே எங்களுக்கு நன்மையாவே நீ தருவீர் அப்பா. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட சிறியோரும் பெரியோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முடியாது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். திருமணமாக போன மகனையும் மகளையும் குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரசன்னம் தொடர்ந்து இருக்கட்டும், இந்த பிரசன்னம் தொடர்ந்து இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவர் என் குடும்பத்து பெற்றோர்களையும் உறவினர்களையும் அருமையான ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாரும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னாங்க. ஆசீர்வதியும் நன்மைகளுக்கான கிருபை செய்யும் ஆசீர்வாதம் துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அண்ணா நீங்கள் சைடில் இருக்கிறவங்க விட்டுருங்கண்ணா, அவங்க மாப்பிள்ளை பிடிங்க. அடே வர
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆசீர்வாதமான நல்ல நாளைகளை கொடுத்து கிருபைகளுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே கைகூர்ந்து மகிழ கடவோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா இந்த நாளைகளுக்கு அந்த கிருபைகளுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. பிரத்யேகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கோ பிறந்து வளர்ந்த இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் திருமணம் எங்கே இந்த வருடத்தில் இணைக்கின்ற கர்த்தாவே இந்த பரிசுத்தமை விவாக ஆதரைக்க நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா அன்பு மணமகன் ராஜ்குமார் கருவுக்கு நன்றி சொல்லுகிறோம், மணமகன் ஜெனிஃபர் கருவுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இரண்டு பேருடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாய் தகப்பனுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவரே பத்திரமாய் இந்த இடத்தில் அழைத்துக் கொண்டு வந்த கிருபைகளுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இருக்கிறதை உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னங்கள் நடுவில் அசைவாடுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மணமகனே மணமகளே உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்னைக்கு ஏதேனும் ஆண்டவரே அப்பா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதென்று சொல்லி ஏற்ற துணியை உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் ராஜ்குமாருக்கு ஏற்படுத்திக் கொள்ள கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே இந்த திருமணம் வைபவத்தில் உம்முடைய பிரசன்னத்தை மகிமையோட ஆளுமை தங்கி இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரங்கள் மாகாண தளபதி அம்மாவை ஆண்டவரே இந்த இடத்தில் அழைத்துக் கொண்ட கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பரிசுத்தமை விவாத திருமணம் நடக்கும் போது என் தேவனுடைய நம்முடைய பிள்ளைகளோடு பலமையை சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் முழுவதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல் வாசிக்கிற வசனங்கள் ஆண்டவரே யான பகுதியில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க தகப்பன் கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி தினப்படமாகவே நம்முடைய கரங்களில் கொடுக்க கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இந்த நாள் கர்த்தர் ஆலயத்திலே கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமாக. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே இந்த திருமணத்தை நடத்தி வந்திருக்கிறதான மாகாண தளபதி ஐயாவையும் அம்மாவையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த திருமண பந்தத்துல கர்த்தர் இணைக்க போகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயமும் ஸ்தோத்திர கர்த்தருக்கு நன்றியோடு கூட இந்த இடத்துல இருக்கும்படியாக நாம் இருக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயம் ஸ்தோத்திர பலியில நிரம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஸ்தோத்திர மணமகனையும் மணமகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாளிலே இந்த ஸ்தோத்திர மணமகனுக்காக மணமகளுக்காக இந்த திருமணத்தை நடந்து இருக்கிறதான ஐயாவையும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தபடியா. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். 19 to 33 வரை உள்ளதான வசனங்கள். எபேசியன்ஸ் chapter 5 verses from 19 to 33. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும்
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிடும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களால் இணையப்பட இருக்கிறதான மணமக்களையும் வந்திருக்கிறதான அனைத்து திருச்சபையாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I'm very happy to be here to solemnize the wedding of Mr. Rajkumar and Jennifer. திரு ராஜ்குமார் மற்றும் ஜெனிஃபர் அவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். Thank the both families for allowing us to do this holy matrimony. இந்த பரிசுத்த விவாக ஆராதனை நடக்கும்படியாக இரு குடும்பங்களும் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தபடினாலே உங்களுக்கு நன்றி. Before we enter into the holy matrimony, I want to read a word of God from the scripture. இந்த ஆராதனைக்கு முன்னதாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Revelation chapter 19 verses 7 and 8. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது 8வது வசனம். நான் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. This verse says, blessed are those who invited for the wedding of the Lamb. இந்த வேத வசனம் சொல்கிறது, இவர்கள் அனைவருமாக இந்த கல்யாணத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். We are all blessed to attend the wedding of this bride and bridegroom. இந்த மணமகன் மணமகளுடைய திருமணத்திற்காக நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தோடு கூட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Why do we celebrate weddings like this? இப்படிப்பட்டதான திருமண வைபவங்களை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம்? These weddings we celebrate to tell the people how the heaven look like. பரலோகமானது எப்படி இருக்கும் என்று சொல்வதற்காக இப்படிப்பட்டதான கொண்டாட்டங்களை நாம் காண்பிக்கின்றோம். Many times we only imagine heaven will be like this, but we don't know how the heaven look like. பல சமயங்களிலே பரலோகமானது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறோம், ஆனால் அது உண்மையாகவே எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. If somebody wanted to see how the heaven look like, he need to be invited to the wedding. ஒரு சிலருக்கு பரலோகமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தை அவர்கள் ஆசையோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை திருமணத்திற்கு அழைக்க வேண்டும். In the wedding you will see the bride and bridegroom. இந்த திருமணத்திலே மணமகனையும் மணமகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். Bridegroom is the symbol of Christ. மணமகன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். Bride is the symbol of the church. அந்த மணமகன் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். So the writer of Paul, Saint Paul says,
I'm talking to you about the church and the Christ. சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். And he said it's mystery nobody can understand in their mind. அவருடைய எண்ணத்தில் இருக்கிறதான அந்த எண்ணங்களை யாராலும் அறிய முடியாது. Then he tried to help us to understand this clearly. இதை ஒரு திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார். In this passage he says, blessed are those people who are invited to the wedding so that they can see how the heaven look like. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த திருமண வைபவத்தின் மூலமாக இருக்கிறார்கள். Especially in verse 8, he's talking about the decoration of the bride. குறிப்பாக 8வது வசனத்திலே அந்த மணமகளான அந்த திருச்சபையானது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Came prepared to be wedded with the bridegroom. மணமகனோடு கூட திருமணத்திற்காக மணமகள் was given to her to wear. சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த வெள்ளிய வஸ்திரம். When the bride comes into the church, the whole congregation will stand. அனைவருக்கும் அந்த மணமகள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஆவல் உண்டு. How the bride look like? அந்த மணமகள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி. How she prepared? எப்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். She wedded with the bridegroom. மணமகனோடு கூட கல்யாணத்திற்காக. And he says here, எப்படி சொல்கிறார்? she was given a fine linen. நல்ல ஒரு வெள்ளிய வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறார். Clean. நல்ல சுத்தமும் பிரகாசமும் ஆனது. We are in a holy place. நாம் இப்பொழுது பரிசுத்த இடத்தில் இருக்கிறோம். Presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடத்தில் To understand the mystery of God. ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த அவர்களுக்கும் ஜெனிஃபர் அவர்களுக்கும் சில ஆலோசனைகளை வேதத்தில் சொல்ல முயற்சிக்கிறேன். I thank the leader for reading the nice passage for us. இங்கே பெண்கள் ஊழியர்களின் தலைவி அவர்கள் வாசிக்கின்றதான வேத வசனத்திற்காக உங்களை நன்றி I சொல்கிறேன். also thank the divisional commander for the spoken a good words of welcome and making all these things possible. எல்லாவற்றையும் நேர்த்திய செய்து முடித்த நல்ல வார்த்தைகளை பேசுறதால யூசி தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். Here in the Bible it says like that how a wife should behave with a husband, how a husband should behave with wife. மனைவி எப்படி கணவனோடு கூட செயல்பட வேண்டும், கணவன் எப்படி மனைவியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In my Bible verse 22 of Ephesians chapter 5 says like எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். sorry I'm started to talk to Jennifer now. நான் இப்பொழுது ஜெனிஃபரோடு கூட பேசவில்லை. The scriptures, it's not my words. என்னுடைய வார்த்தைகளே அல்ல, இது வேதத்தில் உள்ள வசனங்கள். We are in the modern world. நாம் இப்பொழுது நவீன காலத்தில் இருந்து In கொண்டிருக்கிறோம். the modern world there are so many rights we are talking about. இந்த நவீன உலகத்திலே பலவிதமான உரிமைகளை குறித்து நாம் பேசுகின்றோம். Feminist rights, பெண் உரிமைகளை குறித்து, human rights, மனிதர்களுக்குரிய உரிமைகள், and many more rights. இன்னும் அநேக உரிமைகளை குறித்து. Among all those rights, this scripture stands firm to establish the church of உறவையும் இந்த உரிமைகளுக்குள்ளே பிரதான உரிமைகளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. the only instruction that the Lord has given to the church and to the wife to submit to your husband. சபைக்கும் மணமகளுக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Submission is the need of the hour. இதுவே நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது, கீழ்ப்படிதல். In those days only husband and wife sits at home, cooks food, but now the days have changed. முந்தைய காலத்திலே கணவன் பணி செய்வார், வீட்டிலே இருந்து பெண்கள் எல்லா விதமான வீட்டுடைய பணிகளை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. Both of them are earning money. இப்பொழுது இருவருமே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். They have their own ATM cards, they have their own credit cards, they have their own big bank accounts. அவர்களுக்கு தனித்தனி வங்கி கணக்குகள் இருக்கிறது, ஏடிஎம் கார்டுகள் இருக்கிறது, எல்லா விதமான ஏடிஎம் சமயங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. In spite of all those things, the word of God still says, wives, submit to your husband. இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வேத வசனம் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது, கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். I'm worried about these words of during these days. Is it possible for a wife to submit to the husband? கணவனுக்கு மனைவி தன்னை முழுவதுமாக இப்படி ஒப்பு கொடுப்பது இந்த நவீன காலத்திலே சரியாக இருக்குமா, முடியுமா என்று சொல்லி நான் வருத்தப்படுகிறேன். It's possible when the husband behaves like Christ. கணவன் கிறிஸ்துவை போல செயல்பட முடியுமா? When I go to the verse 25, it says, like husband, love your wife, just as Christ loved the church. 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். The important demand of a wedding is love.
திருமண பந்தத்திலே இருக்கிறதான ஒரு பெரிய உடன்படிக்கை தேவை என்னவென்று சொன்னால் அன்பு. And the love of the husband makes the family fruitful and sweet. கணவனுடைய அன்பே அந்த குடும்பத்திலே மேலான ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வரும். And this part don't find anywhere to show how the love should be. எப்படி சபையிலே அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நீங்களும் அன்பு கூர வேண்டும் என்று. What did Christ do for the church? கிறிஸ்து சபைக்காக என்ன செய்தார்? He gave his life. அவருடைய சொந்த வாழ்வை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தையே His whole even died on the cross of Calvary to save his church. இந்த சபையை காக்கும்படியாக எல்லாவற்றையும் குறிப்பாக தன்னுடைய உயிரையே சிலுவையிலே கொடுத்தார். And now he is telling to husband. இப்பொழுது கணவனுக்கு சொல்லுகிறார், Rajkumar, ராஜ்குமாரனே, love your wife. Foundation for a husband to feed the wife. மனைவியை முழு Old story. In those days, the husband should bring money, wife should cook, but now the wife can. அவசியம் என்னவென்று சொன்னால் மனைவியை கணவன் போஷிக்க வேண்டும், அதுவே முக்கியமான காரியம். And the other word it says care for wife. மனைவியை குறித்ததான கருதுதல் அதிகமாக இருக்க வேண்டும். And I've been to attend an American wedding. ஒரு அமெரிக்க திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். In an American wedding, the bridegroom should get out of the car, run to the bride's car, open the door and invite her, my sweetheart, come on. அந்த திருமண வைபவத்திலே மணமகள் காரை விட்டு இறங்குகிற வேளையிலே மணமகன் இருந்த இடத்திலிருந்து சென்று மணமகனுடைய கார் கதவை திறந்து என்னுடைய அன்பே இறங்கி வா என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வருவார். In American laws, woman is so much dominating. அமெரிக்க சட்டத்திட்டத்திலே பெண்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது. And when I also went to Africa, நான் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தேன். in Africa there is a picture in every African house. எல்லா ஆப்பிரிக்க குடும்பங்களிலும் ஒரு படம் தொங்கப்பட்டிருக்கும். In that picture, the wife will be carrying the pot on the head. அந்த படத்திலே மனைவியானவள் தன்னுடைய தலையின் மீது சுமை சுமந்து கொண்டிருப்பாள். Carrying a child in the womb. வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாள். Another child in the hand. இன்னொரு குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டிருப்பாள். Walking. அவர் நடந்து கொண்டே இருப்பார். The husband will be walking behind her. கணவன் அவருக்கு பின்பாக நடந்து கொண்டே இருப்பார். Carrying nothing except a spear. வேறு ஒன்றுமே கிடையாது, கையில ஒரு ஈட்டி மட்டுமே இருக்கும். When I look at that picture, I was angry. அந்த படத்தை பார்த்த வேளையிலே நான் கோபப்பட்டேன். I told him, you African men are very lazy. அந்த மனிதரை சொன்னேன், அமெரிக்க ஆப்பிரிக்கர்களாகிய நீங்கள் மிகவும் சோம்பேறிகள் என்று சொன்னேன். Because your wife is carrying so much of load and you are just walking relaxed. ஏனென்றால் உங்கள் மனைவி அதிகமான சுமை சுமந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கைவீசி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். He said, Colonel, you misunderstood us. கணலையா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். She is carrying only the load. அவர்கள் சுமை மட்டும் தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். I am walking behind her. ஆனால் நான் அவர்களுக்கு பின்பாக நடக்கிறோம். To protect her. அவர்களை பாதுகாக்கும்படியாக, care for her. அவர்களை கருதும்படியாக, if any danger comes, ஏதாவது ஆபத்து வந்ததென்றால் I jump in front of her. அவர்களுக்கு முன்பதாக நான் சென்று fight against the enemy. அந்த எதிரிகளோடு கூட நான் போர் செய்வேன். Even in that fight, அந்த போரிலே even if I lose my life, I lose my life. என்னுடைய உயிரை விட்டாலும் பரவாயில்லை, நிச்சயம் விட்டு விடுவோம். To protect my wife. உடைய மனைவியை பாதுகாக்கும்படியாக. What of God says? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, care for your wife. உடைய மனைவியை நீங்கள் கருதுங்கள். In the family there will be so many challenges. குடும்பத்திலே अनेक சவால்கள் இருக்கலாம். There may be many misunderstandings. अनेक தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். Miscommunications. தவறான செய்திகள் பரிமாற்றங்கள் இருக்கலாம். Difficulties. கஷ்டங்கள். But out of all those things, I advise you to take care for your wife. எல்லாவற்றிலேயும் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்று சொன்னார், உங்கள் மனைவியை அதிகமாக நீங்கள் கருதுங்கள். Before I close my sermon, I want to give you the 3 alphabets. என்னுடைய செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக 3 எழுத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். To start your life, I want to give you ABCs of life. வாழ்வை ஆரம்பிக்கும்படியாக இந்த வாழ்க்கையினுடைய ABC உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் இருவருக்குமாக. My first letter A is for accept each other. முதலாவதாக A, இருவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Most of the time we will have a lot of expectations about wife and husband. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரத்யேகமாக अनेक சமயங்களில் अनेक எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். We live in a different world, dreaming for the wife and dreaming for husband. தனித்தனியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் கணவனை குறித்து மனைவியை குறித்து அதிகமாக கனவு காண்டு கொண்டிருக்கிறோம். Soon after the wedding we say, oh, I thought you would be like this, but you are like this. திருமணத்துக்கு பிற்பாடு ஒருவேளை இப்படி சொல்லலாம், நான் உங்களை இப்படி எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். So I wanted to tell you, A is your first word for the success of your family. ஆனால் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு முதலாவதாக சொல்ல விரும்புவது என்று சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept each other ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். as you are.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். Rajkumar come from a different family background. ராஜ்குமார் அவர்கள் நல்ல வேறு ஒரு குடும்ப பின்னணியில் வரலாம். And Jennifer come from a different family background. ஜெனிஃபர் அவர்கள் வேறு ஒரு குடும்ப பின்னணியில் வரலாம். Your families are different. உங்கள் குடும்பங்கள் வித்தியாசமாக Your இருக்கலாம். brought up is different. நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீர்களோ அது வித்தியாசமாக Your is இருக்கலாம். different. குடும்ப ஸ்டைலாக வித்தியாசமாக இருக்கலாம். Even your academics may be different. உங்களுடைய கல்வியாக வித்தியாசமாக இருக்கலாம். Today we wanted you to put together ஆனால் இன்னைக்கு உங்களை இணைக்கும்படியாக இருக்கிறோம். the name of God in the holy matrimony. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பரிசுத்த விவாகத்தில் When we put you together, உங்களை இருவருமாக இணைக்கின்ற வேளையில் try to match with each other. இருவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பொருந்தும்படியாக உங்களை இணைக்கிறீர்கள். Accept each other. உங்களை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், You ஏற்றுக்கொள்ளுங்கள். have to accept all our strengths and the weaknesses. எல்லா விதமான பலத்தையும் பலகீனத்தையும் ஒருவர் You ஏற்றுக்கொள்ளுங்கள். have to accept all your strengths and weaknesses. அவர் உங்களுடைய பலத்தையும் பலகீனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். That makes your family flourish. அப்பொழுது உங்கள் குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படும். My second word is B. இரண்டாவது பி, Build each other. உங்கள் இருவரை நீங்கள் கட்டுங்கள். Family is just building. குடும்பமானது கட்டப்படுகிறது. You have to put one brick after one brick to build your family. ஒரு செங்கல் மீது இன்னொரு செங்கலாக வைத்து நாம் We கட்டுகின்றோம். all gathered here to put you to start building your own family. நாங்கள் அனைவருமாக இங்கே கூடியிருப்பது உங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டும்படியாக. You have to build your own family. We will not be with you after this wedding. இந்த திருமணத்துக்கு பிற்பாடு நாங்கள் ஒருவரும் உங்களோடு கூட இருப்பது கிடையாது. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். Make sure you build each other and build your family into a beautiful family. நல்ல ஒரு குடும்பத்தை, அழகான ஒரு குடும்பத்தை இருவருமாக நீங்கள் கட்டுவீர்கள் என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். My third word letter is C. மூன்றாவது எழுத்து சி. Communicate each other. ஒருவர் அதிகமாக நீங்கள் பேசுங்கள். We are living in the world of communication. தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு பெரிய உலகத்திலே நாம் In the இருக்கிறோம். world, so many communications are going on. இந்த உலகத்திலே அநேக விதமான தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. WhatsApp, Twitter, this and that, so many things are around. சமூக வலைதளங்களிலே வாட்ஸ்அப் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. In this communication world, we fail to communicate with each other very often. இப்படிப்பட்டதான தொடர்புகள் உள்ள இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் இருந்து பேசுவதே நாம் அதிகமாக ஏற்படுத்துவதே கிடையாது. I want to advise you to communicate each other. நான் உங்களுக்கு சொல்கின்ற அறிவுரை என்னவென்று சொன்னால், ஒருவரை ஒருவர் நீங்கள் பேசுங்கள். Make sure you find time to sit and talk. நீங்கள் சமயத்தை அதிகமாக எடுத்து நீங்கள் அமர்ந்திருந்து இருவரும் பேச வேண்டும். Understand each other. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். Let Jesus Christ come between you. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருப்பார். Both should talk to him. நீங்கள் இருவரும் அவரோடு கூட பேச வேண்டும். You three sit and talk. நீங்கள் மூவருமாக இருந்து பேசுகிற வேளையில் You will be happy in your family. கர்த்தருடைய பரலோகக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும். May God bless you as you are coming together in the holy matrimony. இந்த பரிசுத்த லோகத்திலே வந்திருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை அதிகமாக May ஆசீர்வதிப்பார். God be with you and lead you. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை வழிநடத்துவார். ஆம். மணமகனையும் மணமகளையும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வாசிக்கின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டு அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு உறுதி சொல்ல வேண்டும். இப்பொழுது எங்கள் சொந்த சௌபாக்கியமும் சந்தோஷமும் திருமணத்தினால் அதிகரிக்கப்படும் என்று நாங்கள் இருவரும் நம்பி எதிர்பார்த்த பொழுதிலும் அவைகள் நிமித்தம் நாங்கள் இந்த திருமணத்தை தேடவில்லை என்று பயபக்தியோடு தெரிவிக்கிறோம். இந்த திருமண இணைப்பினால் நாங்கள் இருவரும் தேவனை முன்னிலும் அதிகமாய் பிரியப்படுத்தி ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்போம் என்றும் இரட்சக சேனையில் முன்னிலும் அதிக ஊக்கமாயும் அதிக அனுகூலத்துடனும் போர் புரிவோம் என்றும் நம்புகிறோம். இந்த திருமணம் எதன் மூலமாவது எங்கள் தேவ பக்தியை குறைக்கவோ எங்கள் உடல் ஊழியக்காரில் எமக்கு இருக்கும் அன்பு குறைவடைய செய்யவோ அல்லது சேவையில் எங்களுக்குள்ள உறவை முந்தி போக செய்யவோ இடக்கூடாது என்று வாக்குப்படுகிறோம். எங்களால் கூடிய அளவு தேவ மகிழ்ச்சிக்கும் ஆத்மாக்கள் வெற்றிக்கும் என்று நம்பிக்கையோடு சேவையில் மற்ற எங்கள் உடல் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும் நிமித்தம் எங்கள் யாதவரோடும் பாடுகளை அனுபவிக்கவோ ஏதும் கொடுக்கவோ செய்யவோ எவ்விடத்திலும் தடையா இருக்க மாட்டோம் என்று தனித்தனியே வாக்களிக்கிறோம். உலகத்தாரின் ரட்சிப்புக்காக நாங்கள் இருவரும் நமது சேவையில் போர் புரிய எங்களை முற்றாய் அர்த்தம் செய்தவர்களாய் இடைவிடாது எங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொருட்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏவுவோம் என்றும் வாக்குப்படுகிறோம். எங்கள் சொந்த வீடு இரட்சக சேவை வீரர் அல்லது உத்தியோகஸ்தர் இருக்கும் இடம் என்று எப்பொழுதும் கவனித்து அவரிடத்தில் எங்களுடைய பாதுகாப்பு உட்பட்டவர்களை போதித்து வளர்த்து சேவையில் உண்மை
உண்மையுள்ள தகுதியான ஊழியம் செய்வோம் என்றும் வாக்குப்படுகிறோம். நாங்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் சரீர பிரகாரமாய் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வீரர்களாய் எங்களால் கூடிய மட்டும் ஓர் புரிவோம், எங்களால் கூடிய மட்டும் நிவர்த்தி செய்யவும் பிரயாசப்படுவோம் என்றும் வாக்குப்படுகிறோம். எங்களில் ஒருவர் நோயினாலாவது மரணத்தினாலாவது மற்றும் எந்த காரணத்தினாலாவது சேனையிலிருந்து பிரிக்கப்பட்டால் மீதியாக இருக்கிறவர் இவ்வாக்குத்தத்தங்களை யாவற்றையும் நிறைவேற்றுவதாய் வாக்குப்படுகிறோம். Thank you very much for making your words. இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு In this words you said that இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். we wanted to be faithful members of the church. இந்த சபையிலே உண்மையுள்ள விசுவாசமுள்ள வீரர்களாக இருப்போம் என்று சொல்லியிருப்பீர்கள். We open our house for the servant of God, all the church members. எல்லா வீரர்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியர்களுக்காகவும் உங்களுடைய இல்லத்தை திறந்து வைத்தீர்கள் என்று சொல்லியிருப்பீர்கள். Do our best to be the faithful services as the church members of the Salvation Army. ரட்சிக்க சேனையுடைய உண்மையுள்ள வீரர்களாய் நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். We make sure our family will be the family where Christ lives. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் வந்து வசிக்கின்ற குடும்பமாய் ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். Are you understand that? நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? And tomorrow an office of Salvation Army will come. You do not say, oh, I'm busy, you don't have time for you. You should not say that. ரட்சிக்க சேனை ஊழியக்காரர் நாளை ஒருவேளை உங்களுடைய இல்லத்துக்கு வருகிற வேளை நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருபோதும் நீங்கள் சொல்லக்கூடாது. A salvation come to visit you tonight. And don't say that you don't have time, I'm busy in my house. ரட்சிக்க சேனை வீரர் ஒருவர் யாராவது உங்களுடைய இல்லத்தை வருகிற வேளையில் நீங்கள் அப்படியாக சொல்லக்கூடாது. Thank you very much. நன்றி உங்களுக்கு. Now I'm talking to all the congregation gathered here. இங்கே கூடி இருக்கிற சபையினருக்கு இப்பொழுது நான் பேசுகிறேன். We gathered here in the sight of God and in the name of Lord Jesus Christ to join this man and this woman in holy matrimony which has been sanctioned and blessed by Jesus Christ and declared in scriptures to be honorable among all men. இங்கே கூடி இருக்கிற சபையாருக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான விவாகத்துக்குள்ளாக இணைக்கப்படுகிறதான இந்த மணமகனையும் மணமகளையும் நாம் அழைக்கும்படியாக கௌரவிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். And now I'm talking to bride and bride. இப்பொழுது மணமகனுக்கும் மணமகளுக்குமாக பேசுகிறேன். I attract you both to enter into this new and holy relationship with the correct thought, honest intention, and in the fear of God, truly considering the purpose for which marriage has been ordained. திருமணமானது எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த ஆயத்தத்தோடு கூட உங்கள் இருவரையுமாக இந்த திருமண உறவிலே தேவையான எண்ணங்களோடு கூட போதுமான நேர்மையோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I require and charge you both in the purpose of God and of this congregation that if either of you knows anything that prevent you from being lawfully married, you do now with them. இப்பொழுது இந்த திருமணம் வைப்பதற்கு முன்பதாக உங்கள் இருவரிடத்தில் கேட்கிறேன். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்குமே என்று சொன்னால் அதை இப்பொழுதே அறிக்கை செய்யும்படியாக கேட்கிறேன். ஏதாவது இருக்கா? என்று சொல்லி Now I'm talking to Mr. Rajkumar. திரு ராஜ்குமாரோடு கூட இப்பொழுது பேசுகிறேன். I do solemnly declare that I do solemnly declare that I know not of any lawful impediment why I, Rajkumar, may not be joined in matrimony to Teresa. I do solemnly declare that I know not of any lawful impediment why I, Jennifer, may not be joined in matrimony to Rajkumar.
Rajkumar, will you take Jennifer to be your wife, to live according to God's ordinance in holy matrimony? Will you love her, comfort, honor, and sustain her, forsaking all others? Be faithful to her as long you both shall live. நீ தேவனுடைய சட்டப்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த பெண்ணை உமக்கு திருமண மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து பலப்படுத்தி ரட்சணை சேவைக்கு அவள் தன்னால் கூடியதை கொடுக்க அல்லது உதவி செய்ய தடை செய்யாமல் உலகத்தாரின் ரட்சிப்புக்காக அவள் சிறு ஈவை அதிகரிக்க செய்யக்கூடிய யாவற்றையும் செய்வேன் என்றும் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இவளுக்கே புருஷனாய் இருப்பேன் என்றும் வாக்களிக்கிறீரா? Will you make Rajkumar to be your husband, who will look according to God's ordinance in holy matrimony? Will you love him, comfort, honor, and sustain him, and forsaking all others, be faithful to him as long as you both shall live? நீ தேவனுடைய சட்டப்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த ஆண்மகனை உமது திருமண புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து பணிவிடை செய்து நலப்படுத்தி காப்பாற்றி ரட்சணை சேவைக்கும் அவர் தம்மால் கூடியதை கொடுக்க அல்லது உதவி செய்ய தடை பண்ணாமல் இருப்பேன் என்றும் அதிகரிக்க செய்ய யாவத்தையும் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் பிறர்முகம் பாடாமல் இவருக்கே மனைவியாக இருப்பேன் என்றும் வாக்களிக்கிறீரா? பெற்றோர்களை அழைக்கிறேன். இருவருடைய பெற்றோர்களை இரு பெற்றோர்களும் கணவன் மனைவியாக முன்பாக வரப்படுகிறேன். பார்த்திருக்கீங்களா? அவர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி மகளை அவருக்கு கொடுக்க நீங்க விருப்பமா இருக்கிறீரா? ஜெனிஃபரை பார்த்திருக்கீங்களா? அவர்களை உங்களுக்கு தெரியுமா? உங்களை ஃபுல் பிச் You also come to us. Now you put your hand in the hand of Rajkumar. உடைய கரத்தை திரு ராஜ்குமாருடைய கரத்தில் வையுங்கள். So hereafter they are together. இனி வருகிற காலத்தில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பார்கள். Both of you should make sure they are together. நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களோடு கூட இருப்பீர்கள், அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். Never interfere in their business unless and until you want to build them together. அவர்களை கட்டுவதற்கு வேண்டிய சமயத்தில் ஒழிய வேறு எதிர்த்திலும் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன். Thank you, God bless. நன்றி, உங்களை ஆசீர்வதிப்பார்கள். Thank you. Hold and hand tight. இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். Face each other. நேராக ஒருவரை To witness that I, Rajkumar, do take thee, Jennifer, to be my lawful wedded wife, to have and to hold from this day forward, for better, for worse, for richer, for poorer, in sickness and in health, to love and to cherish till death us do part. Death us do part. According to God's holy ordinance. And this I declare upon my honor as a salvationist, a true soldier of Jesus Christ. Thank you very much. Leave on that. Don't leave. Hold his hand tight.
இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள். I call upon these persons here present to witness that I, Jennifer, do take thee, Rajkumar, to be my lawful wedded husband, to have and to hold from this day forward, for better and for worse, and for rich and for poor, in sickness and in health, to love and to cherish, till death, as do part, according to God's holy ordinance, and this I declare upon my honor as a salvationist, as true soldier of Jesus Christ. Thank you very much for both of you and making me both the presence of God. இந்த உடன்படிக்கையை தன்னுடைய சமூகத்திலே நீங்கள் ஏற்படுத்தினபடினாலே உங்களுக்கு நன்றி. நீங்க என்ன சொல்லி உங்களுக்கு புரியுதா? நாங்கள் ஒன்றாக இருப்போம், சுகத்திலும் சுகவீனத்திலும் பணத்திலும் ஏழ்மையிலும் சந்தோஷத்தை வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக மரணம் நம்மை பிரித்து பண்ணும். நாட்கள் மிகவும் கொடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஒருவேளை சவால்கள் நிறைந்த சமயங்கள் வரலாம். தேவ சமூகத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டதான சத்தியங்களை நீங்கள் விலகிக் கொள்வீர்கள். அது இந்த குடும்ப வாழ்க்கையிலே உங்களை இணைந்து பயணம் செய்ய உதவி செய்யும். இந்த திருமணத்திற்கு அடையாளமாக அவருக்கு கொடுப்பதற்கு உடைய கருத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? மாகாண பெண்கள் ஊழியர்களின் தலைவர்களை மாங்கல்யத்திற்காக செபிக்கும்படியாக அழைக்கின்றோம். நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் அன்பு இரக்கங்களை நல்ல பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை கரைபடமாக காண்கிறோம். இந்த பரிசுத்த விவாதத்திலே குடும்பமாக இணைக்கப்படும்படியாக நீர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிற இருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தருடைய பயபக்தியிலே உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிற பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜ்குமார் அவர்கள் இந்த வாக்குறுதியை தெரிவிக்கும் இடத்திலே அடிப்படையாக இருக்கிற சபையிலே கர்த்தராலே கிருபையாக இருக்கிறார். இந்த பரிசுத்த விவாதத்தின் மூலமாக அவர்கள் இருவருமாக ஆத்மீக இருக்கிறதான குடும்ப வாழ்க்கையை முறையாக இருந்து வழிநடத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் கிடைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். இதோ அவருடைய இல்லத்திலே நாடகாதி கர்த்தரை தலைமையாக இருக்கிறோம். இருவருடைய பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களோடு கூட இணைந்து காண்கிறார். இந்த திருமணத்தை ஒருவரை கூட ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, நீங்கள் உட்காருங்கள்.
see. Okay, listen to me. Have you seen Jennifer before that? இதற்கு முன்பதாக ஜெனிஃபரை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? உங்கள் முகத்தில் இருக்கிறதான திரையை விளக்கும்படியாக கேட்கிறேன். பொறுமையாக மரியாதை கூட அதை விளக்க கேட்கிறேன். இரு தோளுக்கு அருகாமையில் வைக்கிறீர்கள். இந்த தாலியை வைக்கிறீர்கள். I put this thali upon your neck as a continuum. As we started their journey as a couple from today onwards, இந்த நாளிலிருந்து குடும்பமாக அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். and we lead them as a third person. மூன்றாவது மனிதராக பிள்ளைகளோடு கூட தண்ணீர் தங்கி இருக்கிறார். Walk with them all. அவர்களோடு கூட நடந்துள்ளோம். Give them good health, நல்ல சுகத்தை கொடுத்துள்ளோம். peace of life, எல்லா விதமான சமாதானத்தை கொடுத்துள்ளோம். prosperity, ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளோம். children, குழந்தைகளை கொடுத்துள்ளோம். multitude of health. எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளோம். Keep them under your mighty wings, O Lord. உம்முடைய சிறகு மரத்திலே வைத்து I would பாதுகாத்து pray for the family of Rajkumar and Jennifer. இரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless both of them. இரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். Keep them all together and united in building this family. இந்த குடும்பத்துக்காக அவர்கள் உதவி செய்ய Centered family. கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற குடும்பமாய் இருக்கட்டும். And the need of to pray, Lord, answer the prayer. ஜெபத்திற்காக முழங்கால்படுகிற ஒவ்வொரு தருணத்திலும் ஜெபத்திற்கு I விடைத்தார்கள். welcome to you for help, O Lord, be their provider. உங்களுடைய சமூகத்தில் உதவி ஒத்தாசைக்காக நோக்கி பார்க்கின்ற வேலையை கர்த்தர் செய்கிறோம். Be with them, O Lord, all their life. வாழ்வு முழுவதுமாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கும். Bless the holy congregation. இந்த பரிசுத்த சபையினரை கர்த்தர் ஆசீர்வதியும். Bless the salvation of your church. ரட்சகரை சேவை சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். In Jesus' precious name I pray. வெளியிடப்பட்ட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. Amen. Now I declare that Mr. Rajkumar and Jennifer are my brothers. இப்பொழுது திரு ராஜ்குமார் அவர்களையும் திருமதி ஜெனிஃபர் அவர்களையும் குடும்பமாக நான் அறிவிக்கின்றேன். God united, let no man separate them. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவர். May God bless Jennifer and Rajkumar. தேவதாமே ஜெனிஃபர் அவர்களை ராஜ்குமார் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. May God bless Jennifer and Rajkumar. ஆண்டவராமே ஜெனிஃபர் அவர்களையும் ராஜ்குமார் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless both the families. அவர்களுடைய இரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless the universal church. ஆண்டவராகிய கர்த்தராமே அவருடைய உலகளாவிய சபையை ஆசீர்வதிப்பாராக. May God bless salvation of man. கர்த்தர் ரட்சகரை சேவை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, மிகவும் சிறப்பாக இந்த திருமணத்தை இடையவருக்கும் மரியாதைக்குரிய மாகாண தளபதியை நடத்தி அருமையான நடனத்தை நாங்கள் நடிச்சுவோம். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் நாம வைக்காத காணிக்கை செய்ய ஏற்படும். அப்பொழுதும் மணமகனும் மணமகளும்
திருமண பதிவேட்டில் நம்முடைய கையை போகும்படி நான் நினைக்கிறேன்.